உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. சூரப்பட்டியில் பாலாறு குறுக்கே அணை கட்டும் விவகாரம் முடிவு எட்டப்படாததால் வருகிற 30ஆம் தேதி மறியல் போராட்டத்தில் ஈடுபட போவதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். மதுரை மாவட்டம் சூரப்பட்டியில் 9 கோடி ரூபாய் செலவில் அணை கட்டுவதற்கு விவசாயிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். சிங்கம்புணரி பாலாறு பாசன விவசாய கூட்டமைப்பு விவசாயிகள் பல்வேறு போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் மேலூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் அதிகாரிகளுக்கும் விவசாயிகளுக்கும் இடையே நடந்த பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்தது. இந்நிலையில் வருகிற 30ஆம் தேதி சென்னை கன்னியாகுமரி தேசிய நெடுஞ்சாலையில் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் சாலை மறியல் செய்ய போவதாக விவசாயிகள் அறிவித்துள்ளனர். நாங்க அதிகபட்சமாக 3 அடி கட்டிக்கொள்வதற்கு நாங்க ஒப்புதல் தந்துட்டோம். அவங்க 6 அடி கட்டுறத 5 அடிக்கு மேல குறைக்கவே முடியாதுன்னு சொல்றாங்க. இந்த 5 அடி கட்டுறதுனால 1 அடி குறைக்கிறதுனால எந்தவித கீழ் விவசாயிகளுக்கான பலனோ நிலத்தடி நீர் மட்டமோ உயராது. அதனால நாங்க அடுத்த கட்ட போராட்டமாக திருச்சி கன்னியாகுமரி தேசிய நெடுஞ்சாலையில 30ஆம் தேதி சாலை மறியல் பண்ணுவதாக முடிவெடுத்திருக்கோம். விவசாயிகளும் பொதுமக்களும், ஏன்னா அவங்களுடைய நிலத்தடி நீர்மட்டம் வெகுவா குறைஞ்சதுனால இந்த போராட்டத்துக்கு பொதுமக்கள் சார்பாக பெரிய ஆதரவு இருக்கு. அவங்களும் இந்த போராட்டத்தில் கலந்துக்கிறதாக சொல்லியிருக்காங்க. சூரப்பட்டியில் பாலாறு குறுக்கே அணை கட்டும் விவகாரம் முடிவு எட்டப்படாததால் வருகிற 30ஆம் தேதி மறியல் போராட்டத்தில் ஈடுபட போவதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். மதுரை மாவட்டம் சூரப்பட்டியில் 9 கோடி ரூபாய் செலவில் அணை கட்டுவதற்கு விவசாயிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். சிங்கம்புணரி பாலாறு பாசன விவசாய கூட்டமைப்பு விவசாயிகள் பல்வேறு போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் மேலூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் அதிகாரிகளுக்கும் விவசாயிகளுக்கும் இடையே நடந்த பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்தது. இந்நிலையில் வருகிற 30ஆம் தேதி சென்னை கன்னியாகுமரி தேசிய நெடுஞ்சாலையில் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் சாலை மறியல் செய்ய போவதாக விவசாயிகள் அறிவித்துள்ளனர். நாங்க அதிகபட்சமாக 3 அடி கட்டிக்கொள்வதற்கு நாங்க ஒப்புதல் தந்துட்டோம். அவங்க 6 அடி கட்டுறத 5 அடிக்கு மேல குறைக்கவே முடியாதுன்னு சொல்றாங்க. இந்த 5 அடி கட்டுறதுனால 1 அடி குறைக்கிறதுனால எந்தவித கீழ் விவசாயிகளுக்கான பலனோ நிலத்தடி நீர் மட்டமோ உயராது. அதனால நாங்க அடுத்த கட்ட போராட்டமாக திருச்சி கன்னியாகுமரி தேசிய நெடுஞ்சாலையில 30ஆம் தேதி சாலை மறியல் பண்ணுவதாக முடிவெடுத்திருக்கோம். விவசாயிகளும் பொதுமக்களும், ஏன்னா அவங்களுடைய நிலத்தடி நீர்மட்டம் வெகுவா குறைஞ்சதுனால இந்த போராட்டத்துக்கு பொதுமக்கள் சார்பாக பெரிய ஆதரவு இருக்கு. அவங்களும் இந்த போராட்டத்தில் கலந்துக்கிறதாக சொல்லியிருக்காங்க. உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி.